உலகெங்கிலும் வாழும் தமிழ் மக்களுக்கு சமரனின் பேரன்பு வணக்கங்கள். விரைவில் விஜய் தனது கட்சி கொடியின் அறிவிப்பு, சின்னம், வண்ணம், கொள்கை எல்லாத்தையும் வெளியிட போகிறாரு. ஆல்மோஸ்ட் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. செப்டம்பர் 2 அல்லது 3வது வாரத்தில் வெளியிடுவதற்கான நேரம் குறிக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய கொடியின் வண்ணம் ஏற்கனவே ரெட் அண்ட் எல்லோ அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வருது. அது முற்றிலும் போய் அவருடைய கொள்கைகள் தயார் நிலையில் ரெடியாக எப்படி ஒரு படத்துக்கான ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணி போயிட்டுருக்கு. எங்கே போகுது, யார் செய்கிறா, இந்த தகவல் எதுவும் யாருக்கும் வெளியே தெரியாது. அதனால் சமூக ஊடகங்களில் அதை பற்றி நீங்கள் யாராவது பேசினா தயவுசெய்து நம்பாதீங்க. ஏன்னா விஜயை பொறுத்த வரைக்கும் ஒரு சில விஷயங்களில் ரொம்ப தெளிவாக இருக்கார். எதில் அப்படின்னாக்க அட்மினிஸ்ட்ரேஷனில். அதாவது அவர் கட்சி தொடங்கி யாருக்கு ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அந்த கொடியில் இக்கு விட்ட பிரச்சனை வந்துச்சு இல்லையா, அதுலேயே எல்லாருக்கும் செம்ம டோஸ் விழுந்துச்சு ஊரில். அதனால் இதுக்கு முன்னாடி இருந்த டீமை ஃபுல்லாக அவர் நீக்கிட்டு இப்போ பர்ஃபெக்டாக வேறு ஒரு டீம் உள்ளே இறக்கியிருக்காரு. அதுக்கான வேலை போயிட்டுருக்கு. செப்டம்பர் 2 அது 3வது வாரத்தில் மாநாடோட அறிவிப்பு, கொடி, கொள்கை எல்லாமே வெளியே வரும். சரி, விஜய் இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறாரு கட்சி ரீதியாக அப்படின்னாக்க, முதல்ல அவருக்கான பிரச்சார வாகனத்தை டிசைன் பண்ணுறதுக்கான வேலை போகுது. அவர் தமிழ்நாடு முழுக்க பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்கிறார் இல்லையா. அடுத்த ஒரு வருஷத்தில் 2026 நெருங்கும். கடைசி 6 மாதத்துலேருந்து 8 மாதம் அவர் முடிவு எடுத்திருக்காரு தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் போகிறதுக்கு. அதுக்கான பிரச்சார வாகனத்தை அவர் டிசைன் பண்ணுறாரு. ஒரு தனி பிரச்சார வாகனம், அவருக்குன்னு ஒரு பிரச்சார வாகனம் ரெடி ஆகுது. அதே மாதிரி அவருக்குன்னு ஒரு பவுன்சர்ஸ் டீம் இறக்கியிருக்காங்க துபாயிலேருந்து. நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த பவுன்சர்ஸ் டீம் இனி அவரோட கம்ப்ளீட்டாக பொலிட்டிக்கலாக ட்ராவல் பண்ண போகிறாங்க. அவர் எந்தெந்த நாட்டுக்கு போகிறாரோ, எந்தெந்த ஊருக்கு போகிறாரோ, அரசியல் ரீதியாக அந்த பவுன்சர்ஸ் டீம் இறக்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட 24 பவுன்சர்ஸ் அவரோட ட்ராவல் பண்ண போகிறாங்க. 3 லேயர் ஆஃப் பவுன்சர்ஸ் இருப்பாங்க. அவர் கூடயே இருக்கிற ஒரு டீமு, தென் அவர் போகிற இடத்துக்கு முன்னாடியே போய் விசிட் பண்ணி அந்த இடங்களை செக் பண்ணுறதுக்கு ஒரு டீமு, தென் அவருடைய பேப்பர்ஸ் ஒர்க்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கான ஒரு டீம் அப்படின்னு 3 செட் ஆஃப் லேயராக டீம் துபாயிலேருந்து செக்யூரிட்டி டீம் வந்திருக்காங்க. அதாவது Z+ செக்யூரிட்டின்னு சொல்கிறாங்க இல்லையா, அதை விட ஒரு படி மேலே பயிற்சி பெற்றவர்கள் இவர்கள் எல்லோரும். நீங்கள் பார்த்துருந்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கும். அஜான பாகுவாக இருப்பாங்க. அவங்க எல்லாமே நல்லா ஹைட் அண்ட் வெயிட்டாக இருப்பாங்க. இதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் வேறு யாருக்கும் அவங்க வந்திருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இதுதான் ஃபஸ்ட் டைம். பாலிவுட் ஸ்டார்ஸ்க்கு ஷாருக் கான், சல்மான் கானுக்கெல்லாம் அந்த செக்யூரிட்டி டீம் தான் இருக்காங்க துபாய் போனாக்க. ஸோ அதே டீம் தான் விஜய் இங்கே இறக்கியிருக்காரு. அதே மாதிரி விஜயினுடைய பொலிட்டிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் ஹேண்டில் பண்ணுறதுக்காக ஒரு முக்கியமான 2 செட் ஆஃப் டீம் சென்னை விசிட் பண்ணி, எவ்வளோ பேருக்கு தெரியாது தெரிஞ்சுக்கோங்க, தமிழ்நாடு முழுக்க மாவட்ட ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன, மாவட்ட ரீதியாக எவ்வளோ மக்கள் இருக்காங்க, எந்தெந்த கேஸ்டில் இருக்காங்க, அவங்களோட அடிப்படை வசதிகள் என்ன, அதாவது அடிப்படை தேவை என்ன, அவங்களோட தொழில் என்ன. ஸோ இப்படி டேட்டா வைஸ் பிரித்து எடுக்கிறதுக்கு எப்படி ஐபாக் மாதிரியான பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி டீம் இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு டீமை சென்னையில் இறக்கியிருக்காரு அவர். அவங்க எங்கேருந்து வந்திருக்காங்கன்னு என்னால் சொல்ல முடியாது. பட் அந்த டீம் இங்கே சென்னையில் இறங்கியிருக்காங்க. அவங்களோட ஒர்க்கை ஆரம்பிச்சிட்டாங்க. தமிழ்நாடு முழுக்க இன்க்ளூடிங் பாண்டிச்சேரி சேர்த்து அவருடைய ரிசர்ச் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணி 6 மாதம் ஆச்சு. அந்த ஒர்க் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. ஸோ விஜயை பொறுத்த வரைக்கும் 2026 நியூ இயர் அன்னையிலேருந்து அவரோட பொலிட்டிக்கல் ஒர்க்கை கம்ப்ளீட்டாக ஸ்டார்ட் பண்ணுறாரு. அதுக்கு முன்னாடி அறிவிப்பு வந்துடும். பட் படங்கள் வேலையெல்லாம் நிறுத்துறது இதோட முடிச்சுக்கிறாரு. 2026 முன்னாடி, இந்த சென்ஸ் 2025 சொல்கிறேன், 2025 ஜான்லேருந்து கம்ப்ளீட்டாக ஒரு ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறாரு. பொலிட்டிக்கல் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறாரு. சினிமா வேலைகள் அதோடு முடிச்சுக்கிறாரு. கடைசி 6 மாதத்தை ஃபுல் ஸ்விங்காக தமிழ்நாடு முழுக்கம் போகிறாரு. அதே மாதிரி திரைத்துறையை சேர்ந்தவர்கள் பல பேர் விஜய்க்கு தொடர்ந்து கட்சியில் அடி போட்டுட்ருக்காங்க. எப்படி எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிக்கும் போது அவர்கிட்ட போய் சேர்கிறதுக்கு நிறைய பேர் விருப்பப்பட்டாங்களோ அந்த மாதிரி சேர விருப்பம் காட்டிகிட்டு இருக்காங்க. ஆனால் விஜய் ஸ்ட்ரிக்ட்லி நோ அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லிட்டார். ஸ்ட்ரிக்ட்லி நோ. திரைத்துறையை சேர்ந்தவர்கள், அவரோட நடித்தவங்க, பயணம் செஞ்சவங்க யாரையுமே வேண்டாங்கிற ஒரு முடிவு எடுத்துட்டார். ஸோ இப்போ நான் சொல்கிற வார்த்தையை நீங்கள் மார்க் மை வேர்ட்ஸ். ஸோ அவங்க எல்லாருக்குமே ஸ்ட்ரிக்ட்லி நோ சொல்லிட்டார். 1. 2வது, அவர் கட்சியில் முக்கியமான பொறுப்பு யாருக்கெல்லாம் கொடுக்குறாரு அப்படின்னாக்க, ex-IAS IPS அதிகாரிகள் இருப்பாங்க இல்லையா, ex-IAS IPS கேடர்ஸ் இருப்பாங்க, ஆர்மி கேடர்ஸ் இருப்பாங்க. அவங்கள முக்கியமான ஆட்களை மட்டும் தேர்வு செய்கிறாங்க. தேர்வு செஞ்சு முக்கியமான ஒரு சில பொறுப்புகளில் நியமிக்கிறதுக்கான வேலையை போய்கிட்டு இருக்கு. அதே மாதிரி அரசியல்வாதிகள், அதாவது இதுக்கு முன்னாடி கலைஞரோடையும் எம்ஜிஆரோடையும் ட்ராவல் பண்ணவங்க, ஓரளவுக்கு நியூட்ரலாக ட்ராவல் பண்ணவங்க, நியூட்ரிக்காக, அதாவது திமுகவும் இல்லை அதிமுகவும் இல்லாமல் கரெக்டாக நியூட்ரலாக பேசக்கூடியவங்க, நல்ல பேச்சாளர்கள்னு ஒரு பட்டியலை விஜய் எடுத்து வச்சுருக்காரு.
ஸோ அதில் முக்கியமான 5 பிரபலங்கள், தமிழ்நாடுல இந்தியா முழுக்க பிரபலமான 5 பேரை வந்து விஜய் கட்சியில் முக்கியமான பொறுப்பில் போட போகிறாரு. இது எல்லாமே நீங்கள் நினைக்கலாம், மற்ற கட்சிகள் மாதிரி ஒரு என்ன சொல்கிறது, உறுப்பினர் அட்டையை வாங்கி சைன் பண்ணிவிட்டு ஒரு 20 ரூபா கொடுத்து அட்டை வாங்கி சேர்ந்துக்கிற மாதிரி இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. கம்ப்ளீட்டாக கான்ட்ராக்ட் பேசிஸில் பண்ணுறாரு. கான்ட்ராக்ட் பேசிஸ் ஏன் அப்படின்னா, நீங்கள் ஒரு கட்சிக்குள்ளே வந்து அவங்களோட கொள்கையை ஏற்றுக்கிட்டு நீங்கள் மக்களுக்கு பணியாற்றும் போது அந்த விஷயத்தில் வந்து டைவெர்ட் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுனால முழுக்க முழுக்க அந்த கட்சியில் குறிப்பிட்ட இத்தனை வருஷங்கள் நீங்கள் பணியாற்றணும், மக்களுக்கு சர்வ் பண்ணணும், இந்த கொள்கைக்கு பொருத்தமாக நீங்கள் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த கான்ட்ராக்ட் சைன் பண்ணுறாரு. ஸோ இது எல்லாமே எங்கேருந்து எடுக்கப்பட்ட திட்டங்கள் அப்படின்னாக்கா, அங்கே ரிப்பப்ளிக் பார்ட்டி, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ரிப்பப்ளிக் பார்ட்டிஸு, அங்கே இருக்க ஜஸ்டிஸ் பார்ட்டிஸினுடைய தீமை அப்படியே தமிழ்நாட்டுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாரு, தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரத்துக்கு ஏற்ற மாதிரி. அதே மாதிரி இந்த பொருளாதாரம் அப்படின்னு வரும்போது தமிழ்நாட்டினுடைய தொழில் வளர்ச்சி திட்டத்துக்கான மிக முக்கியமாக எக்கனாமிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் உள்ள ஒரு பொருளாதார நிபுணர் குழுவை சென்னைக்கு இறக்குறாரு. அதுக்கான பேச்சுவார்த்தைகள் போயிட்டுருக்கு. விரைவில் விஜய் அதை செய்ய போகிறாரு. அந்த டீமை உள்ளே இறக்குறாரு. இதை விட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், பொலிட்டிக்கல் பார்ட்டி அப்படிங்கிறப்போ மீடியா எவ்வளோ முக்கியன்றது உங்களுக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது அவருடைய டிஜிட்டல் மீடியா பேஜஸை இப்போ யார் ஹேண்டில் பண்ணுறாங்கன்றது நமக்கு தெரியாது. ஆனால் கட்சியினுடைய பேஜையும் கட்சியினுடைய மீடியா திங்ஸையும் வெல் ப்ரொஃபஷ்னலைஸ்டு மீடியா பர்சனாலிட்டி ஒருத்தர் ஹேண்டில் பண்ண போகிறாரு. அவருக்கு கீழே ஒரு டீம் இயங்க போகுது. அவங்களும் கான்ட்ராக்ட் பேசிஸில் தான் இயங்க போகிறாங்க. ஏன்னா ரொம்ப சென்சிட்டிவான விஷயங்கள் மீடியா எப்போவுமே ஹேண்டில் பண்ணுவாங்கன்றனால. அதே மாதிரி விஜயினுடைய பொலிட்டிக்கல் அட்வைசர்னு யாருன்னு கேட்டிங்கன்னா யாருமே கிடையாது. இன்னும் யாரும் அவர் நியமிக்கலை. விஜயினுடைய பொலிட்டிக்கல் அட்வைசர் இவர் தான் அப்படின்னு நீங்கள் சொல்கிற அளவுக்கு யாரும் கிடையாது. அவர் வச்சிக்கல, அதில் அவருக்கு விருப்பமும் கிடையாது. ஆனால் சஜஷன் கேட்கறதுக்கு ஒரு டீம் வச்சுருக்காரு. அதில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மிக முக்கிய பத்திரிகையாளர்கள் அடக்கம். நோட் பண்ணிக்கோங்க, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மிக முக்கிய பத்திரிகையாளர்கள் அந்த டீமில் அடக்கம். ரொம்ப முக்கியமாக விஜய் தன்னுடைய பொலிட்டிக்கல் கேரியரில் எப்படி கொண்டு போகணும்னு நினைக்கிறாருன்னா, கேப்டன் ப்ளஸ் எம்ஜிஆர் இவங்க 2 பேரும் எப்படி கட்சியை வலுப்படுத்தி மக்கள்கிட்ட கொண்டு போனாங்களோ அந்த ஃபார்மேட்டை மர்ஜ் பண்ணி தான் கொண்டு போகிறதுக்கு விருப்பப்படுறாரு. அதனால் அவருடைய கட்சி கொள்கைகளில் பெரும்பாலும் விஜயகாந்தினுடைய நலத்திட்டமும் மேனிஃபெஸ்டோவும் எம்ஜிஆருடைய மேனிஃபெஸ்டோவும் மர்ஜ் பண்ணுறாங்க. மர்ஜ் பண்ணி தான் மக்கள்கிட்ட கொண்டு போகிறாங்க. முழுக்க 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 மக்களுடைய நலன் சார்ந்த ஒரு மேனிஃபெஸ்டோவாக இருக்கணுன்றதில் விஜய் ரொம்ப தெளிவாக இருக்கார். இன்ஸ்ட்ரக்ஷனும் அதை பேஸ் பண்ணி தான் கொடுத்துருக்காரு. இந்த இச்செல்லாம் விட்டு ஒரு பிரச்சனை ஆகி போச்சு இல்லை பேரில், அந்த டீமை எல்லாம் டோஸ் விட்டு அனுப்பி விட்டாப்புல, கிளம்புங்கன்ட்டார். ரெண்டாவது, இப்போ நீங்கள் செய்தி தொடர்பாளர்னு ஒரு சில டீம் போட்டிருக்காங்க இல்லையா, அந்த டீம்லாம் இந்த கட்சி ஆரம்பித்தவனுக்கு இருக்காது. ஸோ அதுலேயும் விஜய் ரொம்ப தெளிவாக இருக்கார். சும்மா இப்போதைக்கு கட்சி சம்மந்தமாக பேசுகிறதுக்காக ஒரு சில பேர் நியமிச்சிருக்காங்க. எடுத்த உடனே ஒரு பூம் கொடுத்துடக்கூடாது அப்படிங்கிறனால. இது வரைக்கும் வந்த தகவல் எதுவுமே வந்து ஊடகங்களில் நம்ம கேட்டுட்டு இருந்த தகவல் எதுவுமே வந்து உறுதியானது கிடையாது. இப்போ நான் சொல்கிற தகவல் எல்லாத்தையும் நோட் பண்ணி மார்க் பண்ணி வச்சுக்குங்க. அவர் கட்சி ஆரம்பித்து ஒவ்வொரு ஸ்டெப்பாக அடுத்த கட்ட நகர்வன் நோக்கும்போது இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோவாக இருக்கும். சரி, அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி செப்டம்பர் 2வது வாரம் 3வது வாரத்தில் அவருடைய கட்சி தொடர்பான அத்தனை அறிவிப்புகளும் ஒன்றன் பின் ஒன்று வரும்போது நீங்கள் பார்ப்பீங்க. மீடியா டீமு, எக்கனாமிக்கல் டீமு, அதுக்கப்புறம் அவருடைய பர்சனல் அட்வைசர் டீமு. ஸோ இது எல்லாமே ஃபார்மிங் ஒர்க் போயிட்டுருக்கு. இன்னொரு 1 மந்த்துக்குள்ளே எல்லாமே முடிஞ்சிடும். முடிஞ்சதுக்கப்புறம் அவர் எல்லாத்தையும் வெளியே சொல்லுவார். நன்றி.